வணக்கம். ரீசெண்டா ஜீரோதா சிஇஓ மிஸ்டர் நிதின் காமத் அவர்கள் டிபி சார்ஜஸ் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த அப்டேட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அது இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்றேன். ஸோ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்ணும்போது நம்ம எல்லாரும் அதிகமாக கவனம் செலுத்துறது புரோக்கரேஜ் சார்ஜஸ் தான். ஆனால் பல முதலீட்டாளர்கள் கவனிக்காத ஒரு முக்கியமான சார்ஜ்னா அதுதான் டிபி சார்ஜஸ், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் லோ புரோக்கரேஜாக இருந்தாலும் இந்த டிபி சார்ஜஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட ப்ராஃபிட்டே குறைச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிபி சார்ஜஸ்னா என்ன, அதை ஏன் சார்ஜ் பண்ணுறாங்க, சில புரோக்கர்ஸ் அதை எப்படி அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபி சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆகி கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கு அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு டிபி சார்ஜஸ் வசூலிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில புரோக்கர்ஸ் 13.5 ஜிஎஸ்டி வைப்பாங்க. இதே ஜீரோதால 13 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் டிபி சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. இத ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சில புரோக்கர்ஸ் அதிகமா சார்ஜ் செய்யறாங்க. பெரும்பாலான புரோக்கர்கள் ஃபிளாட் டிபி சார்ஜஸ் வசூலிப்பாங்க. ஆனா சில புரோக்கர்ஸ் செல்லிங் அந்த வால்யூமுக்கு பர்சன்டேஜா போட்டு அந்த டிபி சார்ஜஸ் வசூலிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிபி சார்ஜஸ் 0.04% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க செல் பண்ண ஷேரோட வேல்யூ கிட்டத்தட்ட 10 லட்சமா இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு 0.04% 400 ரூபா ஆகுது. ஸோ புரோக்கரேஜ் குறைவா இருந்தாலும் டிபி சார்ஜஸ் இங்கே அதிகமாயிரும். அதனால முதலீட்டாளர்களுக்கு அவங்க ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ப்ராஃபிட்டோட இந்த சார்ஜஸும் மைனஸ் ஆகிட்டு மீதி தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சில புரோக்கர்ஸ் செல்லிங் டிரான்சாக்ஷனுக்கு இந்த டிபி சார்ஜஸ் வசூலிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் ஷேரை ஒரு சில குவான்டிட்டி வச்சிருக்கீங்க, அதை இன்னைக்கு 4 தடவை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த 4 தடவைக்கும் டிபி சார்ஜஸ் அவங்க போடுவாங்க. ஸோ அந்த 4 அந்த செல்லிங் டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டிபி சார்ஜஸ் போட்டு அதை பிடிப்பாங்க. ஆனால் சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் நீங்கள் ஒரு ஷேரை ஒரே நாளில் ஹோல்டிங்கில் இருக்கிறத எத்தனை தடவை செல் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷனுக்கு டிபி சார்ஜஸ் போடாம அந்த சேம் டேவே நீங்க எத்தனை தடவை ஹோல்டிங்ல இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணாலும் ஒரே ஸ்டாக்கை அதுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் அந்த டிபி சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடைமுறை தான் ஜீரோதாலையும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரிலையன்ஸ் ஷேர் ஜீரோதால வச்சிருக்கீங்க, ஹோல்டிங்ல ஒரு 400 ஷேர் வச்சிருக்கீங்க. அந்த 400மே இன்னைக்கு 100 4 தடவை செல் பண்றீங்க அப்படின்னா அது மொத்தமா சேர்த்து டிபி சார்ஜஸ் 13 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் மட்டும் தான் வரும். பட் இந்த மாதிரி இல்லாத புரோக்கர் நீங்க போனீங்க அப்படின்னா அந்த செல்லிங் வேல்யூக்கு தகுந்தாற் போல் உங்க டிபி சார்ஜஸ் போடலாம். அல்லது நீங்க 4 தடவை செல் பண்ணதுனால ஒவ்வொரு தடவைக்கும் உண்டான டிபி சார்ஜஸ் கன்சிடர் பண்ணி அவங்க என்ன டிபி சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அது இன்ட்டு 4 அப்படின்னு போட்டு உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த டிபி சார்ஜஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஷேரை செல் பண்ணதுக்கு அப்புறமா புரோக்கருடைய டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் இந்த வேலையெல்லாம் செய்யணும். டிமெட் அக்கவுண்ட்ல இருந்து ஷேரை டெபிட் பண்ணிட்டு கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கு டெலிவரிக்கு அனுப்பணும். செட்டில்மெண்ட் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே ஒரு டெபாசிட்டரி ஃபீஸ் இருக்கு. ஸோ அதனால தான் புரோக்கர் இந்த சர்வீசஸ்க்கு சார்ஜஸ் வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும் பொழுது புரோக்கரேஜ் மட்டுமே வச்சு நீங்கள் எதையும் செக் பண்ணிடக்கூடாது பிளைண்டா. அது கூட இந்த மாதிரி டிபி சார்ஜஸ், அதர் ஹிடன் சார்ஜஸ்லாம் என்ன அப்படின்னு கிளியராக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் ட்ரேட் பண்ணுற நீண்ட காலத்துக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது ஹிடன் சார்ஜஸ் எல்லாத்துமே அது லைஃப் லாங் நம்மளுடைய அந்த ப்ராஃபிட்டை அஃபெக்ட் ஆக வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் ஜீரோதாவுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஹிடன் சார்ஜஸும் தெரிஞ்சுட்டு ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜீரோதா தமிழ்நாடு பார்ட்னராக இருக்கக்கூடிய எங்களுக்கு கூப்பிடலாம். எங்கள்கிட்ட ஃப்ரீயாக ஜீரோ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்ல இருந்தே உங்களுக்கு கொடுப்போம். இந்த அவேர்னஸ் மெசேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. புதுசா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இதே போல் அடுத்த நல்ல பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.